வள்ளி உங்களுக்கு எங்கள் வெள்ளிமலை வேடுவர்கள் சார்பாக வணக்கத்தை சொல்லுகிறேன். மறுமார்க்கத்தை மான்களை கண்டேன், அழகழகான மான்கள். ஒவ்வொரு மானும் உன்னையப்பாரு, இணையப்பாரு, ஏனையப்பாரு, ஓதப்பாரு, என்னது பூஜை பாரு, கோய பாரு. சரி, மான்கள் அழகா இருக்க பிடிக்கலாண்டு அப்படின்னு போனேன். ஒரே ஓட்டம். சரி, மரியாதை நிமித்தமா ஓடுதல் விட்டுட்டேன். ஒரே ஒரு மான் என் உள்ளம் கவர்ந்தமான். என்னை பார்க்க அப்படின்னு கண்ணடிக்க, மான் இப்படி நம்மளை பார்த்து கண்ணடிக்குது அப்படின்னு நான் பக்கத்துல போனேன். விரண்டோடியது. விரண்டோடியமான் சும்மா ஓடணும்ல. என்னைய பார்த்து நீ சரியான வேடுவர் இனத்தை சேர்ந்தவனா இருந்தா நான் ஓட்டத்தை பிடிச்சு பாரு, சவால் மாதிரி பார்வை பார்த்துட்டு பாருங்க. நம்ம கிட்ட சவால்னா சக்கரை பொங்கல் மாதிரி. அதுக்கப்புறம் விடலாமா? ஆகினாலே மானை தேடி வந்து மான் உங்கள் திணை கொள்ளையின் உள்ளே புகுந்து விட்டது. தலைவின்ற முறையில நீங்க அனுமதி கொடுக்கணும், நான் மானை பிடிக்கணும். எங்க நாட்டை பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தகப்பன் சுண்ணாம்பால் தான் கேட்டுக்கிறதால தலைவணும். என்னங்க, அதனால இடத்திற்கு தலைவி என்பதால் உங்களுடைய உத்தரவின் பேர்ல மானை பிடிக்கலான்னு வந்திருக்கேன். என் மான் எப்பேற்பட்ட மாதிரி தெரியுமா? சிறப்பாக வேண்டி காத்திட பொறுப்பாக பதவியான முகமாக தகுதியை சொல்லி இருப்பாக உலகம் பிறந்தது ஓடும் நதிக்கே உள்ளே இருக்கு. உங்களை பார்த்தா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேங்கன்னு தெரியுது. வாங்க ஐயா, வருவரே போங்கயா, மான் இருக்கு பிடிச்சுங்கன்னு சொல்லுங்க. வந்தாரே வாழ வைப்பது வண்டமே நாடு. எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணுங்க. ஏன்னா வரவேற்புல வந்து பலவிதமான வரவேற்புகள் இருக்கு. வாங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. அடடடா, எங்க வாங்க, எங்க அப்படி சொல்லாம கிளம்ப வந்துருக்கீங்களே, வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. வாங்க. உங்களை கூப்பிடலையா? வாங்க. நீங்க தானா இந்த பிள்ளையாத வீட்டுல பீச்சினி மோந்து வந்தது மாதிரி? நீங்களே எதுக்குமையா வந்தீங்க? சரி, ஏதோ வந்துட்டீங்க. இந்த அதுல உட்காருங்க, இந்த அதை கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. காரணம் எப்படின்னா இனத்தவர், நல்ல கொஞ்சம் கனத்தவர் அப்படிங்கிறதுனால அன்பார மனசார அழகான வரவேற்புகள் கொடுத்தோம். அழகா தெரிவிச்சிங்க மானை தேடி வந்து அப்படின்னு. ஏன்னா மான்வேகமா மனவேகம், மான்வேகத்தோட மனம் இருக்கு பார்த்தீங்களா? எந்த பொருளை நினைக்கிறோமோ, எந்த இடத்துல நினைக்கிறோமோ முன்னால் போய் தொடர்றது மனம் ஒன்றுதான். அதை போல நீங்க காரணம் எப்படின்னா மானை பார்த்து அப்படிங்கிறீங்க. ஏன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐவகை நிலத்திலேயே எந்த நிலத்துல மான் வாழும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. மான் வாழக்கூடிய நிலமோ முல்லை நிலம், இது குறிஞ்சி நிலம், காடு திணை, கடுத்திணை என்ற சுனைகள் இருக்கும். சுனைகள் பட்டுச்சு அப்படின்னு அரிப்புகள் ஏற்பட்டு, அப்படி இருக்கும்போது உங்க மான் வர வாய்ப்புகள் இல்லை. இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த மானுக்கு என்ன தன்மை? மனித
வெள்ளிமலையில இருந்து வர்றேன். மானை எங்க பார்த்தீங்க? வெள்ளிமலையின் அடிவாரத்துல பார்த்தேன். வெள்ளிமலை அடிவாரத்துல மானை பார்த்தீங்க. பார்த்த மானை பிடிச்சிருக்க வேண்டியதானே? பிடிக்கலாம் தாங்க முயன்றேன். சரி, அது துள்ளி குதித்து ஓடி வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? உங்க திணைச்சொலைக்குள்ள. ஏன்னா வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு எவ்வளவு தூரம்? கூப்பிடுற தூரம் தான். எப்படி எப்படி கூப்பிட முடியும்? எப்படி என்னன்னா சொல்லி கூப்பிடுவோமா அப்படி கூப்பிடலாம். ஏன்னு கேளுங்க. வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு 20 காத வழி. 20 காத வழி போடுற சத்தம் கேட்காதா? எப்படி கேட்கும்? ஒரு காதம் அப்படின்னா எத்தனை மைல்? இருங்க வரேன். அந்த 20 காதம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு 20 காதத்துல வந்து கூப்பிட்டா கேட்காதா அப்படின்றீங்க? கேட்காது. சொல்ல கேளுங்க. நம்ம சாலையிலயோ வீதியிலயோ கூப்பிடல. சரி, அன்னைக்கு நீங்கள் நானும் சந்திச்ச காலத்துல வந்து என்னங்க இந்த நவநாளிக பேருந்துகள் ஊர்துகள்லாம் எதுவுமே இல்ல. எறும்பு ஊர்னா கூட சத்தம் கேட்கக்கூடிய காலம் அந்த காலம். சரி, அப்ப அந்த மலைகள் இருக்கு. அந்த மலையின் அடிவாரத்துல இன்னைக்கு இப்ப கூட போய் தாஜ்மஹால்ல போங்க. தாஜ்மஹால் ஏதாவது ஒரு மூலையில் நின்று யார் பெறையாலும் சொல்லுங்களேன், ஒரு நிமிஷம் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுபோல குகைகளும் அடர்ந்த காடுகளும் உள்ளது. நம்ம சொல்லக்கூடிய சொல்ல அந்த மலைகள் பூரா பிரதிபலிக்கும். அந்த மலையில் பிரதிபலிப்பா சத்தங்கள் வந்து எங்கேயும் போகும். புரியுதுங்களா? ஏன்னா வாய் இருந்தா வாழ சொல்லு, வாய் இல்லைன்னா வந்துட சொல்லுன மாதிரி இருக்குது போங்க பழக்கம். நெத்தி செடிப்பு நஞ்சு இல்ல புள்ள, வாய் உள்ள புள்ளனா பொழைச்சுக்க அப்படின்னாங்களா. அப்ப இது நஞ்சு இல்லையோ அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணாகப்பட்டவளை என்ன பண்ணிட்டா பறிச்ச பூரா வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டாலும். அப்ப கூட்டு வந்து பார்க்கையில என்ன திருடன் என்ற பட்டம் கொடுத்து அந்த மலர் இவதானா பறிச்சிருக்கான்னு சொல்லி வந்து பார்க்கையில மடியில மலர் இல்லை. அப்ப ஏன் அப்படின்னா வாயில போட்டு அம்புட்டு மண்ணு முழுங்கிட்டான். அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு காதம் வலி அப்படின்னா 10 மைல். அப்போ 20 காதம் வலி அப்படின்னா எத்தனை? 200 மைல். அப்ப நீங்க வெள்ளிமலை அடிவாரத்துல மான பார்த்தி வேள்விமலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா வெள்ளிமலையில கூப்பிடுற சத்தம் எப்படி வேள்விமலைக்கு 200 மைல்ல எப்படி கேட்கும்? அப்படி ஒரக்க திராடியோட கூப்பிடுறேன். இப்ப போறதுல எத்தனை வகை இருக்கு? சங்கு நல்ல சங்கா இருக்குதப்பா. அப்படியா? ரொம்ப நன்றி. எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லிதான் நல்ல சங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும். இதுல வந்து நம்ம கூப்பிடுறோம்னாக்க கூப்பிடுற தூரத்தை வந்து உரக்க அந்த போடுறதுல வந்து 4 வகை இருக்கு. என்னங்க? இடது காலம் முன்ன வச்சு வலது காலம் பின்ன வச்சு இப்படி போடுற போடு இருக்கு. இல்ல இப்படி போடுற போடு இருக்கு. இந்த காலம் முன்ன வச்சு இந்த காலம் பின்ன வச்சு இப்படி போடுற போடு இருக்கு. என்ன? அடுத்து 2 காலையும் மண்டி போட்டு வானத்துடைக்கு போடுற போடு இருக்கு. சரி. அடுத்து இப்படி வளைச்சு புடிச்சு இப்படி இழுத்து போடுற போடு இருக்கு. நீங்க எப்படி போடுறீங்க? அப்படி இருங்க வரேன். பைசாசம், ஆர்வம், மண்டிலம், மகா மண்டிலம், இப்படி 4 வகை இருக்கு. ஏன் சொல்ல வரணும்? அந்த போடுற போடு வெறும்போடா போயிடக்கூடாதுல, திராணியோட இருக்கணும். அப்படிங்களா? திராணியோட உரக்க கட்டும் பொழுது அது எங்கேயும் கேட்கும். அப்படிங்களா? ஏன்னா பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு இருக்காங்க. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பந்திக்கு முந்தணும். ஏன்னா பந்தி அப்படின்னா பந்தி நடக்கல முந்துனாத்தான் நம்ம சாப்பிட முடிய ஒரு விஷயம். அப்போ அப்படி சொல்வார்கள். பந்திக்கு முந்து அப்படின்னா பந்தியில போய் உட்காந்து சாப்பாடு அள்ளி வாயில வச்சாத்தான் முந்துனாத்தான் சாப்பாடு உள்ள போகும். பந்திக்கு படைக்கு பிந்து அப்படின்னா படைக்கு பிந்துறது அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையும் அம்மையும் அப்படியே நாணயத்தை அப்படியே விடையில இந்த வலது கையாகப்பட்டது பின்னாடி பிந்து நிக்கணும். எப்படி படையில பிந்து நிக்கணும். பிந்து நின்று இந்த அம்பாகப்பட்டது அப்படியே இழுத்து விட்டாதான் எதை குறிப்பறிஞ்சு விடுறோமோ அது போய் சரியா போய் நிக்கும். புரியுதுங்களா? நன்றிங்க. பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும். அழகான பேச்சு, அற்புதமான பேச்சு. மானுங்கிறீங்க, உங்க மானுங்க வரல, வேற உணவு போயிருக்கலாம், சீக்கிரம் பார்த்து குடிச்சிட்டு வருவீங்க அப்படிங்கிறதுனால தன்னை நானே தானே நானே தன்னானே தன்னை நானே தானே நானே சொல்லி
நீங்க மானு வந்ததுன்னு நீங்க சொல்லுவீங்க, நான் மானு வரல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வேட்டைக்கு போனவர்கள் யாராவது ஒருவர் ஒரு சரித்திரத்துல கையால மான பிடிச்சு அப்படின்னு ஒருவரை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அப்படிப்பட்டவர்களை மான பிடிக்க முடியல. நீங்க மான பிடிக்கவா? சின்ன மயில் குஞ்ச கூட பிடிக்க முடியாது. உங்க மானுக்கு வரல. நல்ல பேச்சுங்க, நல்ல பேச்சு. அதாவது வேட்டைக்கு போனவங்க யாராவது கையால மான பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க. இங்க பாருங்களேன், அவன் கையால பிடிக்கிறான், வாயில கூட கமிட்டி போறான், அது எனக்கு தேவையா? நல்லா கேட்கணும். வேட்டைக்கு போறவன் ஒரு மானையோ ஒரு மிருகத்தையோ கையால பிடிக்கிறது அவன் இஷ்டம். இல்ல வாயில கூட கமிட்டி போறான், அது அவன் இஷ்டம். அவன் பிடிக்கிறதுக்காக நான் பிடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? நான் கொப்பை விட்டு முதலையா தேடி வந்தேன், எனக்கு சொந்தமானது. வழியில கிடந்தா எடுக்கணும், உடனே கேட்டா கொடுக்கணும்ன்ற துப்பு கூட உங்களுக்கு இல்லையா? மானு ஏமானு அடுத்தவன் பொருள் உள்ள நுழைஞ்சிருக்கு, அதை என்கிட்ட நீங்க ஒப்படைச்சிடணும். ஒண்ணு. அடுத்தபடியா மான் வேகமோ மனோவேகமோ அப்படின்னு சொன்னேன். எல்லா காலமும் நேரமும் நமக்கு இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் குறைவா கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள நான் முடிச்சு ஆகணும். ஆக மான் வேகமோ மனோவேகமோன்னு சொன்னீங்க. மான் வேகத்தை காட்டணும், இந்த மனோவேகம் தான் பெரிது. நானா சொல்றேன், மான் வேகமோ மனோவேகமோ, மனோவேகத்தை காட்டி இன்னொரு வேகம் இருக்கு. என்ன வேகம்? அது ரொம்ப முக்கியம். இந்த மனசுக்கு எங்கேயாவது அமெரிக்கா அப்படின்னு நினைச்சு ஓடி வந்துடும் சுடத்து போறதுக்குள்ள இல்லையா? அந்த மான் வேகமோ மனோவேகமோ, மனோவேகத்தாக்கில ஒரு வேகம் இருக்குன்னா அதான் இந்திரஜால தேர். முருகன் அந்த பக்கம் இருக்கான், அசுரன் இந்த பக்கம் இருக்கான், ரெண்டு பேர்த்துக்கு பெருங்கொண்ட போராட்டம். இதுல சூரபத்மனை தவிர எல்லா பேருமே மடிஞ்சு கீழே கிடக்கான். அப்ப சூரபத்மன் போர்க்களத்துல தன் தாய் மாகியை நினைச்சு பாக்குறான், மாகியை காட்சி கொடுக்குறா. எல்லா மகனை வேணும்னு அவ கேட்கிறா, அம்மா நான் மட்டும் தனிமரமா நிக்கிறேன், நாளைக்கு நான் செத்து போனா எனக்கு ஸ்நான பிராப்தி பண்ண கூட நாதி இல்லை, ஆகினாலே என் முற்றார் உறவினர் அன்முட்டு பெயரும் உயிரோட எந்திரிச்சு நிக்கணும்னு கேட்கிறேன். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றா, மாய்க்கு என்ன சொல்றா, மகனை இது என்னால் ஆகாத காரியம், இவங்க பூரா செத்தவங்க பூரா மறுபடியும் பிழைக்கணும்னா அமுத சீத மந்திர மலைக்கூடம் ஒன்று இருக்கு, குறிச்சு கொள்ளுங்க. அமுத சீத மந்திர மலைக்கூடம் ஒன்று இருக்கு. அந்த மலை யாராவது கொண்டு வந்தா இவங்க பூரா முளைச்சிக்கிறாங்க சொல்லி முடிக்க அந்த மலை வந்து அங்க நின்றுச்சுங்க. ரொம்ப முக்கியம். அது அமுத சீத மந்திர மலை அந்த இடத்துல நின்றுச்சு. இவன் சொல்லி முடிக்க முன்ன இந்த இந்திரஜால தேர் போய் கொண்டு வந்துருச்சு. நீங்க நினைக்கலாம் சூரபத்மன் கிட்ட இந்திரஜால தேர் இந்திரன் கிட்ட இருக்கேன், சூரபத்மன் கிட்ட எப்படி வந்துச்சு? ஏன்னா தேவர்கள் எல்லாம் போட்டு இல்ல சிறையில் அடைச்சாச்சு. யாரு? சூரபத்மன். தேவர்கள் எல்லாத்தையும் போட்டு சிறையில் அடைச்சு தள்ளியாச்சு. அப்படி இருக்கும்போது இந்திர தேராகப்பட்டது எப்படி வந்திருக்கும் சூரபத்மனுக்கு? அப்ப இந்திரனை தூக்கி சிறையில் அடைக்கும் பொழுது இந்திரனுடைய இந்திரஜால தேர் சும்மா தானே கிடக்கும், அதையும் நீ கவர்ந்து கையில வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? கதை தெரியாம யாரும் வர மாட்டேன். ஒன்று சொல்றேன் கேளுங்க, கெட்டிக்காரத்தனமா மான வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவோம், ஆளு சின்ன பேலா இருக்கேன் அதான் சொல்லி விரட்டி விட்டு போடுவோம் நீங்க நினைக்கிறீங்க, அது தவறுங்க. நீங்க ஜமாளிக்கிறீங்க. ஒரு பொம்பளை நினைச்சா எதுவும் செய்யலாம், ஆவதும் பண்ணாலே அழிவதும் பண்ணாலே. எனக்கு நல்லா தெரியும், அன்னபூரணின்னு ஒரு அம்மா இருந்துச்சா. அந்த அம்மா என்ன பண்ணிச்சா, அண்டா குண்டாவெல்லாம் அளவு வாங்குமா. அப்ப பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்ணிருக்கா, ஒரு குண்டா சட்டியை கொண்டு போய் கொடுத்து, ஏக்கா அன்னபூரணி அக்கா அதை வச்சுக்கிட்டு ஒரு 10 ரூபா கொடுக்கான்னு அளவு வச்சிருக்கா. அந்த அன்னபூரணி அக்காவும் 10 ரூபாய் கொடுத்துட்டு குண்டா சட்டியை வாங்கி வச்சிருச்சு. 6 மாசம் கழிச்சு 10 ரூபாயும் 10 ரூபாய்க்கு வட்டியும் 10 ரூபாயை போட்டு அன்னபூரணி அக்கா தாண்டி இப்ப திருப்ப போயிருக்கா. அந்த அன்னபூரணி அக்கா என்ன ஒண்ணு ஒரு குண்டா சட்டிக்கு 2 குண்டா சட்டியை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இந்த 2 குண்டா சட்டின்னு. அதுக்கு இவ சொல்லியிருக்கா, ஏக்கா நான் ஒரு குண்டா சட்டி தானே உன்ட்டு அளவு வச்சேன், நீ 2 குண்டா சட்டி தரையன்னு கேட்க. அடி போடி பைத்தியக்காரி, நீ தான் எப்படி இந்த நாட்டில் பிழைக்க போற? உன் குண்டா சட்டி என்கிட்ட அளவு வைக்கல, உன் குண்டா சட்டி மாசமா இருந்துச்சு. எப்படி? உன் குண்டா சட்டி மாசமா இருந்துச்சு, நீ அளவு வச்சுட்டு போனதுமே அங்க 2 மாசம் கழிச்சு உன் குண்டா சட்டி புள்ள பத்துருச்சு, குட்டி போட்டுருச்சு. இந்த உன் குண்டா சட்டியும் அது போட்ட குட்டி 2 கொடுத்துருக்கேன்னு சொன்னால இவ்வளவு வாங்கி வச்சுட்டு போய் தாய் குளங்கள்கிட்ட போயிட்டு, அப்படி தாய் குளங்கள்கிட்ட போய் இந்த இடத்துல நம்ம 1 வச்சா 2 வச்சா 4 தராங்கன்னா சும்மா இருக்குங்களா? அதாவது வாக்கப்பட்டு வந்த அன்னைக்கு சீர் கொண்டு வந்து அப்பே முடிச்சிரு. அம்முட்டி குண்டா சட்டி அண்டா குண்டா கனகா அம்முட்டி அள்ளி கொண்டு போய் அந்த அன்னபூரணி அக்கா வீட்டுல அளவு வச்சிருச்சுங்க. அளவு வச்சுட்டு 6 மாசம் கழிச்சு திரும்ப போக சந்தோஷமா போகுதுங்க. அடியே நான் 4 அண்டா வச்சிருக்கேன், அன்னபூரணி அக்கா எனக்கு இன்னைக்கு 8 அண்டா கொடுக்கணும். ஓடி பைத்தியக்காரி, நான் 7
தவளப்பானை வச்சிருக்கேன். அந்த அக்கா எனக்கு 14 பானை கொடுக்கணும். இதுக்கு 10 மானம் பல்லாக்கு ஏறுது. போய் அக்கா அடவுரி அக்கா வாங்கம்மா வாங்க, என்ன விஷயம்? எக்கா அடவு வச்ச சாமான் கட்ட பூரா திருப்பலாம வந்திருக்கேன். இந்த அக்கா உங்கள்கிட்ட வாங்கின பணம், இந்த அக்கா வட்டி பணம்னு எல்லாம் கொடுக்க. இந்த அண்ணன் அக்கா வாங்கி கொண்டு போய் உள்ள ரிங்குப்பட்டியில் வச்சு பூட்டிட்டு மூடி முக்கால் போட்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு வருது. நான் என்னத்தை சொல்லுவேன், நான் ஏதை சொல்லுவேன், என் கொடுமை நான் என்ன சொல்லுவேன், என் கொடுமையை நான் சொல்லி அழுதுனா சங்கு இலை எழுதும் ஜனநாகம் சேர்ந்தெழுது புங்க மரமளகும் பூனாக கூட எழுதுமே. நான் என்ன செய்வேன்? ஏக்கா என்னக்கா ஏக்கா என்ன பொண்ணு அக்கா ஏன் அழுகுற? அதை ஏண்டி நான் என்ன தெரியும் சொல்லுவேன். நீங்க பூரா அண்டா குண்டாவை எந்த அடவை வச்சீங்களே, அந்த அண்டா குண்டா பூரா மாசமா இருந்துச்சு. நானும் சந்தோஷமா இருந்தேன். அது 7 மாசம், அது 6 மாசம், 5 மாசம்னு. ஆனா நான் என்னத்தை சொல்ல, ஒரே நேரத்தில் அமுதுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. நானும் அந்த அண்டா குண்டாவை பூரா கொண்டு போய் ஒரு அறையில வச்சுட்டேன். அமுட்டு பிள்ளை பெற மாட்டாம செத்து போச்சுருந்தாரு. இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருச்சுங்க. யாரடி காது ஊத்த பாக்குறேன், அண்டாவும் குண்டாவும் மாசம் ஆரம்பிச்சா புள்ள பெற மாட்டாம செத்து போச்சா? ஏண்டி சக்கலாத்தி மக சக்கலாத்தி, நீ ஒரு குண்டா செட்டி அடவை வச்சைய, அந்த குண்டா செட்டி மட்டும் புள்ள பத்து செஞ்சளவு இடிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போன. ஏடி குண்டா செட்டி புள்ள பெறையில அண்டாவும் குண்டாவும் புள்ள பெற மாட்டாம சாகாது அப்படின்னு ஜமாளிச்சாலாம். அந்த மாதிரி ஜமாளிப்பலாம் என்கிட்ட வேணாம் என்பதா. அம்மம்மா உன்னை நம்பி வந்து என் மானை தாங்கம்மா. அம்மம்மா உன்னை நம்பி வந்து மானை தாங்கம்மா. ஊராளு ராஜா மகளே உள்ளே வாங்கம்மா. அது குறித்தோடு என் ஆசை தீர கொஞ்சம் காட்டம்மா. அம்மம்மா உன்னை நம்பி வந்து மானை தாங்கம்மா. என் மான் மீது உங்களுக்கு அவ்வளவு நாட்டமா? பேராசை பெருநஷ்டம். ஒருத்த எப்படிதான் என்ன நோகாம நொங்கு விட்டு திருட்டு போலான்னு நீங்க வந்திருக்கீங்க. நான் சொல்றேன், ஒரு ஆண் மகன் என்ன செய்யணும், பார்த்தமான பிடிச்சமா தூக்கணுமா தோல்ல ஓட்டமா போய்கிட்டே இருக்கணும். என்ன நண்ட பிடிச்சமா காலை முறிச்சமா ரசம் வச்சமா சாப்பிட்டமான்னு இருக்கணும். அதை விட்டு மானை பார்த்தேன் பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளையிட்ட வந்து நிக்கிறீங்களே, அந்த மாதிரி பேராசைப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணிட்டானா, இந்த ஒரு பாட்டி பாருங்க, இந்த பணம் காசு இந்த நகை எல்லாமே ஒரு கம்பளி முட்டையில போட்டு முடிச்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்கான்.
ஏன்னா உழைக்காம பெரிய ஆள் ஆகணுமா, பணக்காரன் ஆகணுமா. இவன் என்ன பண்றேன், அந்த பாட்டி முடிஞ்சு வச்சிருக்கிற மூட்டைய பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எப்படா இந்த பாட்டிக்கு போவா, நம்ம அதை தூக்கிட்டு போய் நம்ம நல்லா செல்வாக்க இருப்போம் அப்படின்னே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன். அந்த பாட்டி போறதுக்கு வழி இல்லை. அந்த நேரத்துல பாருங்க மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு எடுத்து அப்படியே வீட்டுல இருக்கக்கூடிய பண்டு பாத்திரம் எல்லாமே என்னென்ன வீட்டுக்குள்ள இருக்கோ அம்புட்டுமே அரிச்சிட்டு அப்படியே ஆத்தோட ஆத்த போயிட்டே இருக்குது. அப்ப பாக்குறேன் எல்லாரும் அவங்க வீட்டு பொருளை போய் தூக்க போறாங்க. ஆனா இவன் மட்டும் பாருங்க அந்த ஆத்தாங்கரையில கையை கட்டிட்டு அப்படியே நின்றுகிட்டே இருக்கேன். அப்பதான் பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, ஏண்டா எங்க வீட்டு பொருளெல்லாம் போகுது நாங்க போய் எடுக்கிறோமே, ஓ வீட்டு பொருளை போகுது நீ போய் எடுக்காம ஏன்டா அப்படி நின்றுட்டே இருக்கிற, வேடிக்கை பாக்குறேன்னு சொல்ல. அதுக்குதான் அவன் என்ன சொல்றேன், போங்கடா பைத்தியக்கார பயல்களை, உங்களை மாதிரி நான் சின்னதெல்லாம் எடுக்க மாட்டேன், எது பெருசா வருதோ அதைத்தாண்டா நான் போய் தூக்குவேனே நின்றுட்டா இருக்கேன். இவன் நினைக்கிறது எது அப்படின்னா பாட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த மூட்டை, இந்த பணம் காசு நகையில வச்சிருந்துச்சு பாத்தீங்களா, அந்த மூட்டை ஏகப்பட்டது அது வெள்ளத்துல வருது. அந்த மூட்டை எப்ப வரும்னு இவன் பார்த்துக்கிட்டே நிக்கிறேன். இவன் நினைச்சது மாதிரியே அந்த கம்பளி மூட்டை உருண்டு வறண்டு வருது. பார்த்துட்டேன், பார்த்த உடனே ஆவலா போய் தூக்குறேன். தூக்கிட்டு அங்கனே நிக்கிறேன். அப்பதான் அங்க ஆத்தங்கரையில உள்ளவங்க சொல்றாங்க, ஏண்டா நீ எது பெருசா வருதுன்னு சொன்னியோ அதைத்தான் போய் தூக்குவேன்னு நீ சொன்ன, நீ சொன்ன மாதிரியே பெருசா வந்துருச்சு, தூக்கிட்டா ஒண்ணு கொண்டுட்டு வா இல்லைன்னா விட்டுட்டு வாடான்னு சொல்றாங்க. அதுக்குதான் அவன் என்ன சொல்றேன், நான் பார்த்தேன் குடிச்சிட்டேன், ஆனா நான் விட்டுட்டேன், அதுதான்டா என்னைய விடல அப்படின்னு. இதுல என்ன விஷயம், இவன் நினைச்சது கம்பளி மூட்டை, யாரு பாட்டி வச்சிருக்கக்கூடிய கம்பளி மூட்டை நினைச்சு இவன் போய் தூக்க போனது. ஆனா அங்க வந்தது கம்பளி மூட்டை இல்ல, கரடி உருண்டு புரண்டு வந்திருக்குது. கரடியை போய் இவன் பிடிச்சுக்கிட்டேன். ஆனா பாக்கையில கரடி இவனை பிடிச்சிருச்சு, இவன் கரடின்னு இவன் விட்டுட்டேன். ஆனா இவன் விட்டுட்டான், ஆனா கரடி இவனை விடல. அந்த மாதிரி பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்வார்கள். ஆகையினால அலைமான், கலைமான், கவரிமான், கஸ்தூரிமான், புள்ளிமான், பூமான், சீமான் இப்படியெல்லாம் சொல்வார்கள். இந்த வகையான மாநில இனப்புகளும் எப்படா போவாங்க, நம்ம போறதுன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா. அத போல இந்த இத்தனை வகையான மாநில உங்க மானுக்கு உண்டான அங்க லட்சணம் அடையில எதை சொல்லுங்க. என் மாடு வந்து சாமானியப்பட்ட மாடு இல்லைங்க. என் மாடு வந்து அவுத்து விட்டா தரையில தொங்கும். என்னது கூந்தல், மூணாம் புறம் மாதிரி வெற்றி பிள்ளை போட்டு புருவம். சரி, ஆரஞ்சு பழத்தை உரிச்சு மேலையும் கலையும் ஒட்டி வச்சா கொடுக்க அப்படி ஒரு முதல். ஆப்பிள் பழத்தை அப்படியே கையிலேயே உடைச்சு ரெண்டு பக்கம் ஒட்டினா அப்படி ஒரு கண்ணா. சரி, இந்த சங்கு இருக்கு, இடமுடி சங்க கீழே வச்சு வலமுடி சங்க மேல வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கழுத்து. சரிங்க, இந்த கை இருக்கு, இந்த விலாங்கு மீனை தலைகீழ பிடிச்சா அப்படி இருக்கும். ஆமா, அந்த மாதிரி சண்டால தலைமை மகுரு இருக்கு பாருங்க. மகுரு, இந்த மகுரு 8 நாளா பட்டினியா கிடந்த குட்டி நாய்க்கு மகுரு ஒட்டி போயிருக்கும்ல, அந்த மாதிரி மகுரு. இந்த மார்பகம் இருக்கு பாருங்க, மார்பகம் எப்ப இந்த உழவர் சந்தை இருக்கா, ஆமா, உழவர் சந்தையில காய்கறி எல்லாம் வித்து முடிச்சு எலுமிச்சம்பழம் ஒரு 5-6 மிஞ்சி போகும். அது ரூபாய்க்கு 2 எலுமிச்சம்பழம் கூறு கட்டி, ஆமா, அந்த எலுமிச்சம்பழம் மாதிரி மார்பகங்கள். ஆனா முக்கியமான அடையாளம் சொல்றேன், என்ன அடையாளம், இந்த முட்டைக்குள்ள வந்து வெளியே வந்து அந்த நல்ல பாம்பு குட்டி இருக்கு பாருங்க, ஒரு வாரத்து குட்டி, அது இந்த முடித்தா இருக்கு. அந்த குட்டி படம் எடுத்தா எப்படி இருக்கும், இந்த முடித்தா. இது வெளித்தோட்டம், தோட்டத்தை சொல்றேன், சொல்லுங்க.
மான் சாயல் இருக்கக்கூடிய உன்னைய என்னேவா உன் அன்பு காதலே என்னை நல்லா பாரு அண்ணே. கண்களிருக்கே தோரணமேனோ கைகளிருக்கே மாரணமேனோ கைகளிருக்கே தோரணமேனோ கைகளிருக்கே மாரணமேனோ உள்ளிருக்கே மனமேனோ ஒரு மனமானால் திருமணமேனோ சத்தியமாக எத்தனை தேவி சேர்ந்து வாழ்வோம் நாளோடு ஆரோடு சத்தியமாக எத்தனை காலம் சேர்ந்து வாழும் நாம் அறிவோம். அண்ணே, அவர் என்ன சொல்லி வந்தாரு? என்ன சொல்லி மான தேடி வந்தேன்னு சொன்னார்ல, ஆமா. அவர் மான தேடி வரல. அப்புறம் என்ன மாதிரி இடிச்சுக்கிட்டு நிக்கிறேன் போங்கடே. என்ன தெரியுமா பண்ணாரு? பண்ணாரு கைய புடிச்சா இது என்ன அண்ணனா தங்கச்சியா? 4 பேர் பார்த்து 3 பேர் கரை பூன்னு துப்பிடுவாங்க. துப்ப மாட்டாங்க. எப்படி? உன்னை வளர்த்த நான் இம்புட்டுல இருந்து தூக்கி வளர்த்தேன். அதெல்லாம் சரி, அம்புட்டுல தூக்கி இருக்கலாம். இப்ப இம்புட்டுல தூக்குனா என்ன மக்கள் நினைப்பாங்க? என்ன தங்கச்சி தானே காலை புடிச்சா பிடிச்சாரா? சலங்க கட்ட இல்ல, அவரால குனிய முடியாது. பொய் சொல்ற நீ. நெஞ்ச தொட்டா தோட விடல அண்ணே. அண்ணா என்று அழைத்து ஓடியே போயிட்டாரு. அப்படி சொல்லு. என்ன குறைகள் இருக்கு? எந்த குறை இருந்தாலும் அந்த குறை இருக்கு. யாரு கடைன்னு ஆத்தா வாழ வந்த மாரியாத்தா கடை மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கறது சாமி கும்பிடி ஆத்தா எல்லாம் இருந்துச்சு முன்னாடி வாங்க, பூ போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கையில 100 ரூபா கொண்டு வாங்க, பொய் எழுதுங்க, கொண்டே விடுங்க. மனப்படுத்தி முன்னை நினைப்பதற்கு நான் வழிவிடுத்தேன் உன்னை மனப்படுத்தி. மனப்படுத்தி உன்னை நினைப்பதற்கு நான் வழிவிடுத்தேன் உன்னை மனப்படுத்தி.
சுவாமி பார்த்தா என்ன கோச்சுக்கு நிக்கிற தலைக்காரியா ஹலோ ஹலோ சுவாமி வள்ளியம்மை. எனக்கு வர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? தாரத்தில் இரண்டாம் தரமா இருந்தாலும் தரத்தில் எனக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். தெய்வான வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான என்ற உலக மக்கள் அனைவரையும் அழைக்க வேண்டும். எனக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் சுவாமி. மட்டுமல்ல, இந்த தேவேந்திரன் குலத்துல எனக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க தெய்வானே. ஆமா, தேவேந்திரனுடைய மகளை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முருகனுக்கு வந்து இவங்க சம்மதக்காரவங்க. இவங்க முன்னாடி உடைய நான் கல்யாணம் பண்றேன்னா அது வள்ளி திருமணம் பண்ணும். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை நிகழ்த்தக்கூடிய இந்த கிராம பொதுமக்கள் நீடூழி 7 ஜென்மம் சுவாமி வள்ளிக்கும் முருகனுக்கும் நடக்கக்கூடிய இந்த திருமணத்தை பார்க்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாதோஷம் நீங்கி கண்டிப்பா சுகமாக வாழ வாழ்த்துகிறேன். வள்ளி தெய்வானை என்று உன்னை அழைக்கட்டும். அப்படியா சுப்பிரமணியா, எனக்கு ஒரு வர வேணும். இந்த பாலா போன சாராய கடையை மூடுறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு வழியை கொடுங்க. நல்லா இருப்பீங்க, பொம்பளை விட நல்லா இருப்பாங்க. நான் உனக்கு முதல்ல உள்ள விடுங்க. இதுவரையில் எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த மாபெரும் கிராமமாம் நமது பாண்டி கண்மாய் கிராம பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடக ராசி பெருமக்களும் எங்களுக்கு இதுவரையில் பாதுகாப்பு அளித்து உதவி கரங்கேண்டிய அருமையா காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை சார்பாகிய அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு இதுவரை சிறந்த முறையில் ஒளி அனொளி அமைச்சர் கொடுத்த அன்னை ஒளிபெற்றவர்களுக்கும் எங்களது சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளருமான அருமையன்னார் நமது கருங்காலத்தை சேர்ந்த நாகேஷ் அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுவரையில் எங்களது சிறந்த முறையில் எங்களை வீடியோ பதிவு செய்த சித்தர் யூடியூப் சேனல் அருமையன்னார் மாயோகுலம் மாதவன் அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சாத நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.